கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தைச் சேர்ந்த நமது பயிற்சி மையத்தில் 2023ஆம் ஆண்டில் பயிற்சி பெற்றவர், ஜோதிட ஆர்வலர், நல்ல மாணவர், ஜோதிட இளஞ்சுடர் விருது பெற்றவர் திரு ப. சிவபிரகாசம் ஜோதிடர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த ஜோதிடம் கற்றுக்கொள்ள யூடியூப்பை தேடும் பொழுது ஐயா சதீஷ்குமார் அவர்களின் பேச்சை கேட்டுத்தான் நன்றாக பேசுகிறாரே, இவர் பேச்சை மட்டும் கேட்போம் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அவருடைய காந்த குரல், எழுத்து, அவர் இன்னும் நிறைய பேசுகிறாரே என்று அவர் பேச்சை மட்டும் கேட்கலாம் என்று கேட்டு கடைசியில் அவருக்கு ஃபோன் செய்து, சார் உங்கள்கிட்ட நான் படிக்கணும், அதுக்கான ஒரு வழிமுறையை சொல்லுங்கள். கவலைப்படாதீங்க சார், ஒரு மாதம் கிளாஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு கிளாஸ் போனால் பரவாயில்ல, 2வது மாதத்துலேருந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. அதிலேருந்து படிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெருசாக நான் இது வரைக்கும் யாருக்கும் ஜோசியெல்லாம் பார்த்ததில்லை. ஜோதிடத்தை பற்றி என்னுடைய கணிப்பு மிக அற்புதம், ஒரு அதிசயம். இந்த பிரபஞ்சத்திலே கோடிக்கணக்கான ஒளியாண்டுகளை கொண்ட இந்த பிரபஞ்சத்தில் 1,00,000 ஒளியாண்டுகள் விட்டத்தை கொண்ட இந்த பால்வெளியிலே ஏறத்தாழ 25,000 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கும் நமது சூரிய மண்டலத்தில் நமது சூரியனை சுற்றியுள்ள அனைத்து கோள்களும் சூரியனிலிருந்து 3வது கோளான பூமி பந்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம், நமக்கு தெரிந்த வரையில் பூமி பந்தை மையமாக வைத்து, ஏனென்றால் நாம் பூமியில் வாழ்வதால் பூமி பந்தை மையமாக வைத்து நம்மை சுற்றி ஒரு வட்டம் போட்டு 360 டிகிரி உருவாக்கி கண்ணுக்கு புலப்படாத இந்த கிரகங்களை எல்லாம் எப்படி கணித்தார்கள், யார் பார்த்தார்கள், எப்படி அந்த சூரியனின் வெளிச்சத்தால் கண்கள் தெரிந்து, கண்களால் பார்வை தெரிந்து, பார்வையால் உலகை தெரிந்து, இந்த உலகத்தில் இருந்த ஜீவராசிகளுக்கு இல்லாத ஒரு மகிமையை சூரிய பகவான் நமது மூளையிலே உதிக்கச் செய்து, மூளையில் சிந்தனையை கொடுத்து, சிந்தனையை செயலாக்கி, அந்த செயல்பாடுகள் விரிவடைந்து யோசிக்க வைத்து வான்மண்டலத்தையே மனிதன் அளக்கிறான் என்ற ஒரு மிகப்பெரிய வித்தை ஜோதிடக்கலை. கண்ணுக்கு புலப்படாத, கிட்டத்தட்ட நமக்கு தெரியும்னா சுக்கிரன் தெரியும், சூரியன் தெரியும், சந்திரன் தெரியும், இவ்வளோ தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இதை தாண்டி மீதியெல்லாம் எப்படி கணிச்சாங்க, இது எப்படி ஒரு வித்தை, இந்த வித்தை எப்படி கற்றுக்கிட்டாங்க, இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஜோசி கற்றுக்க வந்தோம். அந்த பூமிப்பந்து இவ்வளவு கிரகங்கள் சுற்றி கொண்டிருக்கும்போது பூமியை மையமாக வைத்து நாம் மீதியெல்லாம் கணித்து ஜோதிடக்கலையை ஆரம்பித்தார்கள். அதுபோலத்தான் நமது சதீஷ்குமார் ஐயா கிரகங்களின் ஈர்ப்பு விசையால் எப்படி நாம் ஜோதிடக்கலையை எழுதினார்களோ, அந்த சதீஷ்குமார் ஐயாவின் ஈர்ப்பு விசையின் காரணமாகத்தான் இந்த திருவண்ணாமலையை நோக்கியும் அவருடைய காந்த குரலின் கருணையாலும், மனதாலும், பேச்சாலும், ஆர்வத்தாலும், அவர் கொடுத்த ஊக்கத்தாலும் இன்று பயிற்சியை முடித்து விருதினை பெற்று உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததுக்காக ஜோதிடர் திரு தாமோதரன் ஐயா அவர்கள் நம்மிடையே வாழ்த்துக்களையும் சிறப்புரை மாற்ற வருகை தந்துள்ளார். அவர்களை வருக என வரவேற்கிறோம். குருவாழ்க, குருவே துணை. முதல்ல இந்த ஜோதிட இதில் வந்ததே சதீஷ் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அடுத்தது பரணி சார், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னாக்கா, சாதாரண ஒரு ஆள் ஜோதிடம் சொல்ல வந்துட்டார். எய்த்த வீட்டுக்காரங்க பார்த்தாக்க இவனா ஜோதிடம் சொல்கிறான், என்னடா இது அப்படிங்கிற மாரி. எய்த்த வீட்டுக்காரனே நம்ப மாட்டேங்கிறாரு. என்ன நம்மள்ட்ட இப்படி தெரிஞ்ச பையன் இப்படி வந்து ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுமாரி விலைக்கு வந்தப்போ சதீஷ் சாரை பார்த்ததுக்கப்புறம் ஜோதிடம் எப்படி அவர் அருமையாக சொல்கிறாரு, நம்மளால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாரி தான் அந்த ஜோதிட இதுக்கே வந்தது. அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஊர் மக்கள்கிட்டையும் நல்லா பாராட்டு வாங்கிட்டு இருக்கோம். ரொம்ப
நம்ம சதீஷ் சாருக்கு அதுக்கு நான் ரொம்ப நன்றி. நிறையா பேசணும்னு ஆசை, நேரம் கருதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அடுத்த சிங்கப்பெண்மணி ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீ அங்காளம்மன் ஜோதிட நிலையத்தின் ஜோதிடர். நமது பயிற்சி மையத்தில் 2023ஆம் ஆண்டில் பயிற்சி பெற்ற நல்ல மாணவர், ஜோதிட பெருஞ்சுடர் விருது பெற்ற திருமதி எஸ் வளர்மதி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பக்கத்தில் தானே வச்சிட்ருக்கேன். ஜோதிடத்தில் பரம்பரையாக ஜோதிடர் தான் நாங்கள். ஜோதிடத்தை நான் கிட்டத்தட்ட 2017 தேடிட்டுருக்கேன், ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் பரம்பரை ஜோதிடருங்கிறதுனால எல்லோரும் ஜோதிட தொழிலை மதிக்கவே மாட்டாங்க. முதல்ல பார்த்தா ஜோதிடம் என்பது பொய். மாமனார் வீட்டில் ஜோதிடம் யாருமே இல்லை, அப்பா தான் பரம்பரை தொழில். அதனால் ஜோதிடத்தை இருக்கா, உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஜோதிடத்தை தேடினது. ஜோதிடம் உண்மையாக பொய்ங்களா? ஜோதிடம் 200% உண்மை. நான் ஜோதிடம் ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்தேன். இவர் நான் தேடிட்டே இருந்தேன். எனக்குமே சந்தேகம் இருந்தது. ஏன்னா ராசி பற்றி ராசி பலனை பார்த்து கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ராசி ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம கோச்சார பலனில் ராசி பலன் சொல்கிறாங்களே யூடியூப்பில், அதை பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்தா அது சரி இருக்காது. ஒருத்தருக்கு சரி இருக்கும், ஒருத்தருக்கு சரி இருக்காது. அதாவது எனக்கும் சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த சந்தேகம் தீரவே இல்லை. ஏன்னா இப்போ ஜோதிடத்துக்குள்ளே இறங்கி அதை முழுமையாக படிக்கும்போது தான் தெரியுது லக்னம்னு ஒன்று இருக்குன்ட்டு. ராசி செயல்படும் போது ஒருத்தருக்கு லக்னம் செயல்படுது, ஒருத்தருக்கு லக்ன அதிபதி செயல்படுது, ஒருத்தருக்கு தசாபுத்தி வேலை செய்யுது. ஜோதிடத்தில் இவ்வளவு வேலை இருக்கிறது தெரிஞ்சால் தானே அது உண்மையாக பொய்யான்னு நம்ம பேச முடியும். ஜோதிடம் உண்மை அப்படின்னு எங்கள் அப்பாவில் கேவலமாக சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் அப்பா பொய் சொல்லி தான் ஜோதிடம் பார்த்து உங்களை சம்பாரித்து வளர்த்துனாங்க அப்படிலாம் எங்கள் மாமியாரே சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மன உளைச்சலுக்கு நான் ஆளாகியிருப்பேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜோதிடத்தை கற்றுக்கிறதுக்கே நான் இறங்கினேன். இன்னும் 1 வருடம் நான் ஜோதிட ஆஃபீஸ் முழு நேர ஜோதிடராக மாறிடுவேன். இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவையில்லை, நல்லா பேசணும், நல்லா எல்லார்கிட்ட இன்னும் பயிற்சி வார்த்தைகள் தெளிவாக வரணும். சார் பேசுகிற மாதிரி அந்த சார்கிட்ட கற்றுக்கிறதுக்கு காரணம் அதுதான். பாரம்பரிய ஜோதிடர் அப்பா இருக்கிறார், மாமா இருக்கிறார், அண்ணா இருக்கிறார் இருந்தாலும் உட்காந்து இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு நிதானமாக, பொறுமையாக, சின்ன குழந்தைக்கு கூட புரியுங்க சார் இவர் சொல்லிக் கொடுக்குற பாடம். அந்த வார்த்தைகள், பொறுமை சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும். ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியாதவர்களுக்கே தெரியும். இவ்வளோ எளிமையான ஒரு ஜோதிடர் கிடைத்ததுக்கு நான் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். ஜோதிடம் கற்றுக்கொண்டு இவர் நீங்கள் ஒரு 15 நிமிடம் நீங்கள் பேச வேணும். நாங்கள் 15 நிமிடம் ஜோதிடத்தை பற்றி பேசுகிறதுக்கு போதுமா? ஜோதிடத்தை பற்றி பேசினால் எந்த தலைப்பு எடுத்தாலும் ஒரு துட்டு பேப்பர் இல்லாமல் கூட நம்ம மணிக்கணக்கில் பேசலாம். அவ்வளவு இருக்குது. ஜோதிடம் பெருங்கடல். கலை, கணக்கை மட்டுமே இல்லாத வாக்கு சித்தி வேணும். அதுக்கு சித்தி பெற வேண்டுமென்றால் என்ன வேணும்? தெய்வத்தினுடைய கிரகங்களின் அனுகிரகம் நமக்கு வேணும். அதனுடைய அனுமதி வேணும். 9 நவகிரகங்களின் அனுமதி இருந்தால் மட்டுமே நம்ம பலன் சொல்ல முடியும். ஜோதிடத்தை கிரகங்களோடு நம்ம பேசணும். நம்ம ஜோதிடத்தை நேசித்தால் இந்த கிரகங்கள் நம்மக்கிட்ட பேசுமா பேசாதுங்களா? கண்டிப்பாக பேசும். முழுமையாக நம்பி ஜோதிடத்தை நம்ம படித்தோமா அந்த நவகிரகங்களும் நம்மளிடம் பேசும். அவ்வளோ உண்மை இருக்குது. நான் படிக்க அப்படியே ஆச்சரியமான பெருமை. நம்ம ஜோதிடம் பார்க்குற தொழில் பெருமையை தவிர அவமானம் கிடையாது. ஜோதிடம் பொய்ன்னு சொல்லி நான் ஒர்க் பண்ணுறேன். ப்ரெஸ்டீஜ் ஷோரூமில் சேல்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் மேனேஜர் சொல்லுவார், எங்கள் மாமியார் சொல்லும் போதே எனக்கு வலி. உங்கள் அப்பா ஜோதிடம் பார்த்து பொய் சொல்லி தானே உங்களெல்லாம் வளர்த்துனாங்க அப்படின்னு எங்கள் மாமியார் சொல்லும் போதே மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன். எப்படா வீட்டிலேருந்து வேலைக்கு போவேன்? எனக்கு வேலைக்கு போகிறது தான். அங்கே போய் வேலை செய்கிறதுக்கு இல்லை, வீட்டை விட்டு நான் வேலைக்கு போயிடணும். அதுக்காக தான் நான் வேலைக்கு போவேன். அங்கே ஒரு நாள் எனக்கும் மேனேஜருக்கும் சண்டை அவர் சொன்னார். ஆனால் இப்போ 5000 ரூபா கொடுத்து அனுப்பிச்சார் எனக்கு, போயிட்டு வா அப்படின்னு. அவர் பேரனுக்கு நான் ஜாதகம் பார்த்து, உன்னுடைய கணிப்பு உண்மைமா, நீ போயிட்டு வா. வேணான்னு சொன்னேன். இல்லை போயிட்டு மீதி இருந்தால் கூட இல்லைன்னா வச்சுக்கோ அப்படின்ட்டார். இப்போ நேற்று வரும்போது அவ்வளோ உண்மை இருக்குது நான் பேசுகிற வார்த்தை. நம்மளுக்கு இந்த ஆன்மீக சிந்தனையும் வேணும், தர்ம சிந்தனையும் வேணும். ஜோதிடத்தில் உண்மையாக பேச வேண்டும், ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. எனக்கு ஏன் சந்தேகம் வருது அப்படின்னாவே, ஜோதிடம் படிக்கும்போதெல்லாம் நான் ஜோதிடத்தை தமிழ் கேட்டதில் எங்கள் தாத்தா மாமலாம் படிக்கும்போது பாட்டு தான் படிப்பாங்க. அது எனக்கு புரியாது. நான் கூட உட்காந்து நோட்டு எழுதி கொடுப்பேன்,
அஷ்டவர்க்கு எழுதி கொடுப்பேன். இந்த மாதிரி நோட்டு எழுதுறதுல நிறையா வேலை இருக்குது ஜோதிடத்தில். அஷ்டவர்க்கு எழுதி கொடுப்பேன். அவங்களோட 4 மணிக்கு எழுந்திரிச்சு கிண்ணார் அடிச்சுட்டு பாட்டு பாடுவாங்க, அவங்களோட உட்காந்து நானும் பாடிட்டுருப்பேன். அதெல்லாம் பிடிக்கும். ஆனால் ஜோதிடம் இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு வந்து, எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கன்னி இலக்கணம், எனக்கு வந்து தனுசு இலக்கணம். அப்புறம் எனக்கு மூல நட்சத்திரம். பொருத்தமே கிடையாதுங்க. ஆனால் இன்றைக்கி நல்லா தான் இருக்கும். பொருத்தமே கிடையாது. ஜோதிடோட கட்டம் நல்லாயிருக்கு. கட்டம் நல்லாயிருக்கு. இன்றைக்கி நல்லா இருக்கும். அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் இல்லை. இந்த 2 பிள்ளைங்க இருக்குது. பொண்ணு இன்ஜினியரிங் படிச்சுட்டு, பையன் MBA படிச்சுட்ருக்கான். நல்லா தான் போயிட்டுருக்கோம். எனக்கு நிறைய பேசணும்னு தோணுது. ஆனால் நிறைய ஆதங்கள் வந்து வெளியில் வந்து அந்த உள்ளே இருக்கிற இது எண்ணங்கள்லாம் வெளியில் வரும்போது அந்த வார்த்தைகளே தடுக்குது. நிறைய நம்மளுடைய எதிர்காலம், நேற்று என்ன நடந்தது தானே, அது வந்து தடுக்குது. ஆனால் நிறைய பேசுவேன் நான். சும்மா ஜோதிடம் இல்லை, சும்மாவே நான் நிறையா பேசுவேங்க. ஐயாவுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஜோதிடத்தை பற்றி 15 நிமிடம் பேசுங்கள் சொல்லும் போதே நான் ஜோதிடத்தில் ஜெயிச்சிட்டேன். ஓகேங்க சார். இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எனக்கு வந்து வார்த்தைகள் வராது. ஆனால் தனிமையில் நிறையா பேசுவேன், நிறையா யோசனை காலையில் விடிஞ்சாலும். ஆனால் நான் பேசுகிறது நினச்சது எல்லாமே பேசிட்டாங்க. புதுசாக என்ன பேசுகிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இருந்தாலும் ஒரு வார்த்தையை மதித்து நம்மளுடைய ஐயா குருஜி ஐயா அவர்கள் வாதத்தை மறித்து நான் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேங்க. நான் பேசுனேன்னு என்னென்னலாம் யோசித்து வச்சினோ அதெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. எனக்கு பேசுகிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஆனால் ஜோதிடம் உண்மைங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போது நன்றிங்க ஐயா.